டிக்டாக் அட்ஸை வச்சு எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் பெய்ட் டிராஃபிக்கும் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆர்கானிக் டிராஃபிக்கும் எடுக்கலாம். டிக்டாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கானிக் டிராஃபிக் எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் உண்டு. நீங்கள் இன்றைக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் போகிற முதலாவது வீடியோவே மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட வீடியோ வைரலாக இருந்த நிறைய சான்ஸ் இருக்கிறதால நீங்கள் அட்டில் மெனக்கிற தேவையில்ல. அப்படி இல்லை நீங்கள் அட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் வீடியோஸ் நிறைய கிரியேட் பண்ணுறதை விட அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி நீங்கள் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது கூட தாராளமாக செய்யலாம். அதுக்கு தான் டிக்டாக்ல ஸ்பார்க் அட்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ இதில் இப்போ நீங்கள் அட் ரன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு முதல் ரெண்டு முக்கியமான விஷயம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். முதலாவது அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணக்குள்ள ஓகே நீங்கள் போடுற அட்டுக்குரிய ROI ஜென்ரேட் ஆகிறாங்கிறது முதலாவது விஷயம் பார்க்கணும். அது என்னென்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட்டோட கமிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $10 தான் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு $10 தான் கிடைக்குது ஒரு ஆளுக்குன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு ஒரு யூஸரை அக்வயர் பண்ணுறதுக்குரிய என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $10 விட குறைய இருந்தால் தான் வருது, அது உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு யூஸர் ஒன்றை அக்வயர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா $20 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு யூஸரை அக்வயர் பண்ணுறீங்கன்னா, நான் லீடை சொல்லலை, லீட் நிறைய வரும். இந்த லீட் கஸ்டமர் ஆகுது எப்படிங்கிறது அதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு $100 அட் ரன் பண்ணிருக்கீங்க ஒரு கிழமைக்கு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 1000 பேர் வந்து உங்களோட ப்ராடக்ட் அந்த லேண்டிங் பேஜையோ அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கோ மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த 1000 பேரில் எத்தனை பேர் அந்த ப்ராடக்ட் ரியலாக வாங்குறாங்க, அந்த சர்வீஸை ரியலாக வாங்குறாங்கன்னு பாருங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள அந்த வந்த 1000 பேரில் ஜஸ்ட் 10 பேர் தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்கன்னு, இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது $100, 10 பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் இது அக்வசிஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா $10. ஓகே, ஸோ ஒரு கஸ்டமரை நீங்கள் எடுக்கிறது $10 ஒரு மாதிரியாக ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. இப்போ கொஷன் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் செல் பண்ணினதால உங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் எவ்வளோன்னு பாருங்க. அந்த கமிஷன் $10 விட கூடிய இருக்கணும்னா நீங்கள் ரன் பண்ண ஆட் லாபம். அப்படி இல்லாட்டி நீங்கள் முதலாவது $10 உங்களுக்கு கிடைக்குது, அதுக்கு பிறகு அந்த கஸ்டமர்லேருந்து ஃபியூச்சரில் வேறு இன்கம் கிடைக்கும்னா பிரச்சனை இல்லை. ஆனால் $10 அந்த வேறு ஃபியூச்சரில் இன்கமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு $10 விட குறையத்தான் கமிஷன் இருக்கணும்னா ஆட் ரன் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஹெட்டை ரன் பண்ண உடனே இப்போ நிறைய விஷயத்தில் வாங்கிறீங்க, நீங்கள் எந்த ஏரியாவை டார்கெட் பண்ணுறீங்க, உங்களோட இது வீடியோ நீங்கள் ஹெட்டுக்கு பாவிக்கிற அந்த ஹெட் கிரியேட்டிவ் நல்லா இருக்குதா, அடுத்தது உங்களோட ப்ராடக்ட் ஹை டிமாண்டில் இருக்கிற ப்ராடக்டா, உங்களோட நிச்சிக்கு ரிலவெண்ட்டான ப்ராடக்ட் வந்து நிறைய விஷயத்தில் தங்கி இருக்குது. அக்வசிஷன் காஸ்ட் கூட வருதா குறைய வருதான்னு சொல்லி தீர்மானிக்கப்படுது அதுலேருந்து. அதுக்காகத்தான் ஒரு வழி இருக்கு. என்னென்னு சொன்னால், நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் என்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறீங்களோ, என்ன நிச்சு செய்கிறீங்களோ அது சம்மந்தமான நல்ல கண்டென்ட்கள் டிக்டாக்ல க்ரியேட் பண்ணிட்டு போங்க. க்ரியேட் பண்ணிட்டு போகக்குள்ள ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா வீடியோவிலேருந்து ஒரு வீடியோ நல்லா பர்ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு வளமையாக நீங்கள் உங்களோட வீடியோஸுக்கு ஒரு 200 லைக்ஸ் தான் ஆவரேஜாக வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு வீடியோவுக்கு மட்டும் ஒரு 5000 லைக்ஸ் வந்துட்டுனா ரைட், அந்த வீடியோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அந்த வீடியோ நல்ல வீடியோ உண்டு, அந்த வீடியோ நிறைய பேர் ப்ராப்ளம் எதையோ உண்டு சால்வ் பண்ணுது. அப்போ என்ன செய்யலாம்னா, அந்த வீடியோவை அட் கிரியேட்டிவாக மாற்றி அந்த வீடியோவுக்கு மட்டும் அட் ரன் பண்ணுறது ஒரு நல்ல ஃபீச்சர் உண்டு. பட் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லியராக அட் ரன் பண்ணி பார்த்தேன் ஓகே பிஸ்னஸுக்கு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கில் வாரத்தை விட அட் ரன் பண்ணுறது எனக்கு ஒரு ஒர்த் இல்லை இந்த மாதிரி. பட் இப்போ ஆர்கானிக்கில் இருந்து எனக்கு போதுமான டிராஃபிக் லீட்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கில் இருந்து. ஸோ அப்படி கிடைச்சிட்டு இருக்கக்குள்ள தேவையில்லாமல் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணதில் எந்த யூஸ் அக்விசிஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கூடுதலாக இருந்துச்சு. எனக்கு ஆர்கானிக்கில் வரதை விட ஒர்த் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு. அதனால தான் நான் டிக்டாக்ல அட் ரன் பண்ணுறேன். ஆனால் டிக்டாக்ல நான் ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் உண்டுக்கு $10-20 சம்திங் நான் ஆட்டை ரன் பண்ணி பார்த்தேன். பட் அது டோட்டலி நாட் ஒர்த் இட் ஃபார் மீ. பட் இது எல்லாருக்குமே பொருத்தமான டேட்டா இல்லை. நான் கண்டினியூஸாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதால எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது ஆர்கானிக் கண்டென்ட். ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னா நீங்கள் பெய்ட் ரூட்டில் போகிறது நல்லா. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறீங்களா, நீங்கள் என்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீச்சில் இருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதுக்குரிய கமிஷன் என்ன பர்சன்டேஜில் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 100% ஃப்ரீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் புதுசாக ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.